ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான முதல் T20 சர்வதேச போட்டி இன்னைக்கு ஜனவரி 29 2026 லாகூர்ல இருக்கிற புகழ்பெற்ற கடாஃபி ஸ்டேடியத்துல தொடங்கிடுச்சு. ஆகா தலைமையிலான பாகிஸ்தான் அணி டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட் செய்ய முடிவு செஞ்சாங்க. தொடரின் தொடக்கத்திலேயே ஒரு சிறப்பான ஆரம்பம் கொடுத்திருக்காங்க. சொந்த மண்ணுல விளையாடுற பாகிஸ்தான் அணி 6.2 ஓவர் ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து வேகமா 61 ரன்கள் அடிச்சு ஒரு அதிரடியான தொடக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா பாகிஸ்தான்ல விளையாட போற 320 தொடரோட முதல் போட்டி இது. வரப்போற 2020 உலக கோப்பைக்கு 2 நாடுகளுமே தயாராகி வர்றதால இந்த தொடர் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. அணியோட வளர்ச்சிக்கும் சர்வதேச கிரிக்கெட் உறவுகளை மேம்படுத்துறதுக்கும் இந்த தொடர் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. You know, people often ask how this channel puts out content like this so consistently. And honestly, I'm not doing the heavy lifting manually. I'm using Helios. It's the AI engine we built to handle the impossible parts of creation. It is literally the power behind what you just watched. If you want that kind of speed and quality at your fingertips, don't just watch AI build the future. Start building it yourself. Helios is finally open to the public. Check the link in the description and go bring the heat. பாகிஸ்தான் டீமோட ஆட்டம் ஆரம்பத்துல சயீம் அயூப், சல்மான் அலி ஆகா 2 பேரும் பயங்கரமா அதிரடி காட்டுனாங்க. சயீம் அயூப் முதல் ஓவர்லயே சேவியர் பார்ட்லெட் பந்துல சிக்ஸர பறக்க விட்டு அசத்துனாரு. கேப்டன் சல்மான் அலி ஆகாவும் சும்மா இல்லாம மேத்யூ ஷார்ட் பந்துவீச்சுல ஒரு பவர்ஃபுல் 6 கூடவே ஒரு பவுண்டரியும் அடிச்சு கலக்குனாரு. டீமோட இந்த அதிரடி தொடக்கத்தால 4 ஓவர் முடியறப்ப ஒரு விக்கெட் இழப்புக்கு 38 ரன்கள் எடுத்தாங்க. தொடர்ந்து 5.5 ஓவர்ல ஒரு விக்கெட் இழப்புக்கு 56 ரன்கள்னு நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. இந்த அதிரடி ஆட்டம் ரசிகர்கள்கிட்ட, அதிலும் முக்கியமா துணைக்கண்டத்துல அதிகமானவங்க கிரிக்கெட் பார்க்கிற நேரத்துல செம உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கமான கேப்டன் மிச்சல் மார்ஷுக்கு இந்த மேட்ச்ல ஓய்வு கொடுத்திருக்காங்க. அதனால டிராவிஸ் ஹெட் தலைமையிலான ஆஸ்திரேலியா பாகிஸ்தானோட பேட்டிங் பலத்துக்கு எதிரா ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய சவாலை சந்திச்சது. ஆஸ்திரேலியா டீம்ல மஹ்லி பியர்மேன், ஜாக் எட்வர்ட்ஸ்னு சில புது முகங்கள் முதல் சர்வதேச T20 போட்டியிலேயே ஆடுறாங்க. பந்து வீச வந்த மேத்யூ ஷார்ட் சல்மான் அலி ஆகாவுக்கு ஒரு 4ஐ விட்டு கொடுத்தார். ஆனா மஹ்லி பியர்மேன் ஒரு டைட் ஓவர போட்டு ஒரு ரன் அவுட்டுக்கு அப்பீல் பண்ற அளவுக்கு கூட பரபரப்பாயிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவமிக்க பாகிஸ்தான் பேட்டிங் வரிசைக்கு எதிரா இந்த இளம் ஆஸ்திரேலிய பவுலர்கள் நல்லா பவுலிங் போடணுங்கிற பெரிய சவால் இவங்களுக்கு முன்னாடி இருக்கு. இந்த 3 மேட்ச் கொண்ட T20 தொடர் 2026 T20 உலக கோப்பைக்காக 2 அணியோட தயாரிப்புக்கும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஆஸ்திரேலியாவுக்கு புதுசா வர்ற இளம் வீரர்களை பல புதுமுகங்களோட சேர்த்து சவாலான துணைக்கண்ட சூழல்ல சோதிச்சு பார்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். பாகிஸ்தானுக்கு சொந்த மண்ணுல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். கூடவே அவங்களோட இப்போதைய அணி அமைப்பு சரியானதுன்னு காட்டும். இந்த சுற்றுப்பயணம் பாகிஸ்தான்ல சர்வதேச கிரிக்கெட் மறுபடியும் புத்துயிர் பெறுவதையும் இது தெளிவா காட்டுது. பாதுகாப்பு நிலைமைகள் மேம்பட்ட பிறகு ஆஸ்திரேலியா இப்போ முழுசா சுற்றுப்பயணம் மேற்கொள்றது இதை இன்னும் நல்லா எடுத்து காட்டுது. இந்த தொடரோட அடுத்த மேட்ச் ஜனவரி 31ஆம் தேதி கடாஃபி ஸ்டேடியத்துல தான் நடக்கப் போகுது. இந்த போட்டியோட ஆரம்ப கட்டமே ஏற்கனவே பெரிய அளவுல ஆர்வத்தை கிளப்பிருச்சு. குறிப்பா இந்தியால லைவ் ஸ்கோர்கார்ட், ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன்ஸ்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சது பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இடையிலான நீண்டகால போட்டியையும் அவங்களோட ரசிகர் பட்டாளத்தையும் நல்லாவே காட்டுது. இந்த தொடரோட முடிவு வெறும் கிரவுண்டோட மட்டும் நிக்காது. அடுத்து வரப்போற IPL மாதிரி லீக் போட்டிகள்ல பாபர் அசாம், டிராவிஸ் ஹெட் மாதிரி ஸ்டார் பிளேயர்களோட மதிப்பையும் இது பாதிக்கலாம். இந்த ஆரம்ப ஆட்டங்கள்ல எந்த அணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது தொடரோட போக்கையே முழுசா மாத்திடும். அது மட்டும் இல்லாம உலக T20 போட்டிகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். I hope you got some value out of this video. And if you're sitting there thinking you want to build something like this yourself, you don't have to start from scratch. I built Helios to give creators an unfair advantage. It takes the heavy lifting out of the process so you can focus on the ideas. It's exactly what I use, and now it's available for you too. The link is in the description. Don't just watch the future, go build it with Helios. I'll see you in the next one.